ராமநாதபுரத்தில் 1 கோடி ரூபாய் சீட்டு மோசடி. ஆடிட்டர் அலுவலகம் நடத்தி பெண்களை ஏமாற்றியவர் மீது மாவட்ட ஆட்சியரிடம் புகார். வணக்கம். ராமநாதபுரத்தில் தீபாவளி சீட்டு நடத்தி சுமார் 1 கோடி ரூபாய் வரை பண மோசடி செய்த பெண் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்ட பெண்கள் மாவட்ட ஆட்சியர் மற்றும் எஸ்பி அலுவலகத்தில் கண்ணீர் மல்க மனு அளித்துள்ளனர். ராமநாதபுரம் சிகில்ராஜ வீதியில் ஆடிட்டர் அலுவலகம் நடத்தி வந்த விஜயலட்சுமி என்பவர் கடந்த 2024ஆம் ஆண்டு முதல் அப்பகுதி பெண்களிடம் கவர்ச்சிகரமான தீபாவளி சீட்டு திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளார். மாதம் 1000 ரூபாய் செலுத்தினால் ஓராண்டு முடிவில் 15,000 ரூபாய் முதிர்வு தொகையாக வழங்கப்படும் என ஆசை வார்த்தை கூறியுள்ளார். இதனை நம்பி காட்டுப்பிள்ளையார் கோவில் தெருவைச் சேர்ந்த 400க்கும் மேற்பட்ட பெண்கள் மாதம் தவறாமல் பணத்தை செலுத்தி வந்துள்ளனர். ஓராண்டு காலம் நிறைவடைந்த நிலையில் பெண்கள் தங்கள் பணத்தை திரும்ப கேட்டபோது விஜயலட்சுமி முறையாக பதிலளிக்காமல் காலம் தாழ்த்தி வந்துள்ளார். நான் கொடுத்த பணத்தை வேறொரு பெண் ஏமாற்றிவிட்டார், அந்த பெண் பிடிபட்டால்தான் உங்கள் பணத்தை தர முடியும் என பொறுப்பற்ற முறையில் பதிலளித்ததாக புகாரில் கூறப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட பெண்கள் தங்களது சேமிப்பு பணத்தை கேட்டு விஜயலட்சுமியை நெருக்கும்போது அவர், என் மீது போலீசில் புகார் அளித்தால் நான் விஷம் குடித்து தற்கொலை செய்து கொள்வேன், அதற்கு நீங்கள்தான் காரணம் என புகார் கொடுத்து உங்களை சிறைக்கு அனுப்பிவிடுவேன் என மிரட்டல் விடுத்ததாகவும் கூறப்படுகிறது. சிறுக சிறுக சேமித்த பணத்தை இழந்து தவிக்கும் தாங்கள் தற்கொலை நாடகம் ஆடும் விஜயலட்சுமியின் மிரட்டல்களுக்கு அஞ்சப்போவதில்லை என்றும் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு அவர் மீது கூட்டு சதி மற்றும் நம்பிக்கை மோசடி வழக்கு பதிவு செய்து தங்களது பணத்தை மீட்டு தர வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்ட பெண்கள் மனுவில் உருக்கமாக தெரிவித்துள்ளனர். கோயில தான் இருக்கிறோம். என்ன நான் வந்து தீபாவளி பண்ண போறேன்னு விஜயலட்சுமிங்கிற பொண்ணு வந்து என்கிட்ட கால் பண்ணி சொன்னாப்ல. எவ்வளவு ஒண்ணுமே நாங்க எதுவுமே பேசவே இல்லை. தீபாவளி பண்ணி மாசம் 1000 ரூபாய்ன்னு சொன்னாங்க சார். நாங்க நம்பி அந்த பொண்ணை நம்பி போட்டோம். அவங்க கடைசியில என்னன்னா வேற ஒருத்தவங்க கொடுத்து ஏமாத்திட்டு போயிருச்சு அந்த பொம்பளை. அந்த பொம்பளை கொடுத்தா வாங்கி தரேன்னு அந்த பொம்பளை யாருன்னு என்னன்னு எங்களுக்கு தெரியாது. அதுக்கு கொடுக்க போறேன்னு சொல்லவும் இல்லை. சொன்னதான் சார் நாங்க போட்டிருக்க மாட்டோம். என்ன நம்புங்க, நான் எங்க ஏரியாவில இப்பவும் அது 20-22 வருஷமா அங்கேயே வசிக்குது சார் காட்டுப்பிள்ளையார் கோயில்ல. அப்ப அதைத்தான் சார் நம்பி போட்டோம் நாங்க. அப்ப அதுதான் சார் பணத்துக்கு உத்தரவாதம் கொடுக்கணும். வேற யாரையோ கையை காட்டா நாங்க யார் தெரியாது சார் போய் கேட்கிறோம். ஒவ்வொருத்தரும் மாசம் 1000 ரூபாய் சார். 1000 ரூபாய் மேனிக்கு 12 மாசத்துக்கு 12,000 கட்டுறது. தீபாவளி பண்டுக்கு அதுக்குள்ள வட்டியை போட்டு அவங்க தருவாங்க. தீபாவளி பண்டுன்னு போடலை சார். எல்லார் வீட்லயும் பிள்ளைங்க பசங்க எல்லாருமே காலேஜ் படிக்கிறாங்க, ஸ்கூல் படிக்கிறாங்க. எல்லாருக்கும் எது இல்லை, எதுனாலும் ஒரு இதுக்கு ஒரு சிறு சேமிப்பு மாதிரி தான் சார் நாங்க சேர்த்தோம். வருஷத்துக்கு ஒரு வாட்டி வாங்கினா பிள்ளைகளுக்கு ஃபீஸோட கட்டிடலாம்னு சொல்லிட்டு. ஆனா நம்பிக்கை துரோகம் பண்ணிடுச்சு சார் அந்த பொண்ணு. லட்சுமி சார் அந்த பொண்ணு பேரு. என் பேர் உஷா. இது போன்ற பல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.